வணக்கம் நேயர்களே, மக்கள் மேடை நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு கிட்டத்தட்ட 80 வருடங்களுக்கு முன்னால் 14 வயதில் குறிப்பாக பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட, அது மட்டுமில்லாமல் 1957 குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 60வது ஆண்டில் வைர விழாவில் அடியெடுத்து வைத்திருக்கும் திமுகவின் தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்று வைர விழா கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமை. இன்றைக்கு இந்த வைர விழா என்பது பல கேள்விகளையும் உள்ளடக்கியது. குறிப்பாக 60 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தோல்வியே பெறாமல் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களின் வைர விழா எதை பறைசாற்றுகிறது? இதில் இருக்கக்கூடிய உள் விஷயங்கள் என்ன? பல மாநிலத்திலிருந்தும் தேசிய அளவிலிருந்தும் முக்கியமான பல தலைவர்கள் இந்த வைர விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது தற்போது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக இது திமுகவிற்கு ஒரு தேசிய அளவில் ஏற்கனவே அங்கீகாரம் கிடைத்துவிட்டாலும் சரி, திமுகவின் செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடிய முதல் விழா என்பது இது தெளிவாகிறது. இது பல மாநிலங்களிலிருந்தும் முக்கியமான தலைவர்களை உள்ளடக்கிய விழா என்பதால் இது ஒரு தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பாகவும் இருக்கிறது. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி முதற்கொண்டு பல்வேறு மாநில முதல்வர்களும் பல கட்சி தலைவர்களும் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற, வைர விழா காணுகின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த வைர விழா நிகழ்வில் பல முக்கியமான தலைவர்களும் தொடர்ச்சியாக பேசி வருகின்றனர். கலைஞர் அவர்களின் புகழை பல பேர் தொடர்ச்சியாக அவர் கொண்டு வந்த செயல் திட்டங்களை, தேசிய அளவில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்களை, தமிழகத்தில் அவர் ஏற்படுத்திய தாக்கங்களை தொடர்ச்சியாக பேசி வருகின்றனர். இதை பற்றித்தான் இன்றைய நமது மக்கள் மேடை நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது என்பது போன்ற பல விஷயங்களையும் பரிமாறப் போகிறோம். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு இந்த வைர விழா நிகழ்வு என்பது பல தலைவர்களை உள்ளடக்கிய வைர விழா நிகழ்வு என்பது தேசிய அளவில் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கும் என்கிற கேள்வியும் அங்கு எழுந்துள்ளது. இதை பற்றி தான் நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்முடைய மேடைக்கு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு GS மோகன் அவர்கள் நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். இந்த வைர விழா எதை பறைசாற்றுகிறது? அதற்கு முன்பாக வீடுதன் வாசலை மறந்தாலும், ஒளி தன் ஒளியை மறந்தாலும், மலர் தன் மனத்தை மறந்தாலும், கடல் தன் அலையை மறந்தாலும், காதலன் தன் காதலுடைய இதழ் சுவையை மறந்தாலும், கழக தொண்டர்கள் மறவாத ஒப்பற்ற தலைவனாக விளங்குகின்ற டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 94வது பிறந்த நாளுக்கு இன்றைய வாழ்த்து சொல்ல நாம் எல்லாம் இங்கே இருக்கிறோம். நிகழ்வாக எங்களுடைய நிலையத்தின் சார்பாக கட்சி வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் இந்த முக்கியமான நிகழ்வை வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் கலைஞர் திரு கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வைர விழா காணும் நாயகனுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்கள். நான் அவருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் காலையிலே சென்று அவருக்கு அவரை வாழ்த்து பெற்று வருவேன். இன்றைய தினம் அந்த வாழ்த்து பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது நினைக்கின்ற பொழுது உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது. உலக அளவிலே, அதிலும் குறிப்பாக இந்தியாவிலே போற்றத்தகுந்த, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பபல விழா காணுகின்ற, அதிலும் கூட வைர விழா இப்பொழுது காணுகின்ற ஒரு முத்தமிழ் அறிஞர். இப்போது கலைஞர் என்று எடுத்துக்கொண்டால் பன்முகம் கொண்டவர். கலைத்துறையாக இருந்தாலும், நாடகத்துறையாக இருந்தாலும், எழுத்துத்துறையாக இருந்தாலும், அல்லது அரசியல் துறையாக இருந்தாலும் என்று எத்தனையோ துறைகளில் எதையெல்லாம் கொண்டு வந்தால் அதில் முன்னால் இருப்பார். தன்னை முன்னிறுத்தி பேசப்படுவார். அந்த அளவுக்கு ஆற்றலும் திறமையும் வாய்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகம் 1949 தோன்றினாலும் கூட அவங்க எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணது 1957 ஏற்கனவே குறிப்பிட்டதை போல குளித்தலையில் அவருடைய முதல் அவர் ஆக்சுவலாக அவர் நாகப்பட்டினம் தான் எதிர்பார்த்தார். பேரறிஞர் அண்ணா அவர் தான் நீங்கள் குளித்தலை நிற்க வேண்டும் என்று சொன்ன அவர் எப்பொழுதுமே அண்ணாவுடைய பேச்சை தட்டவே மாட்டார். அந்த அளவுக்கு பக்தியும் பயமும் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அந்த பக்குவம் அவருக்கு உண்டு. குளித்தலையில் நின்று வெற்றி பெறுகின்றார்.
8000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்றார். தொடர்ந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம், அவருடைய 32 வயதிலே அவர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைகின்றார். ஒரு முறை மட்டும்தான் அவர் சட்டமன்ற தேர்தலில் வந்து நிக்கல. ஆனால் தொடர்ந்து அவர் நின்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றவர். தொடர்ந்து எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றவர். எங்கெல்லாம் அவர் நிற்கின்றாரோ அவர் வெற்றி நிச்சயம். உதயசூரியனை முடக்காத கட்சி, அதாவது உதயசூரியன் மட்டும்தான் தேர்தலை முடக்காத ஒரு சின்னமாக இருக்கிறது. அந்த சின்னத்தை எல்லா விதத்திலும், அதாவது ஒரு சின்னத்தை வந்து முடக்குவதற்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் கூட அந்த சின்னத்தை முடக்கினார்கள். இரட்டை காளை என்று பல்வேறு அன்று கடைசியாக கை சின்னம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது ஆரம்பித்தோமோ, திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த முதலிலிருந்து இன்று வரை அந்த உதயசூரியன் சின்னத்தை யாரும் முடக்குவதற்கு எந்த மனிதனும் பிறக்கவில்லை என்றுதான் நான் கருதுகின்றேன். பொதுவாகவே ஒரு தலைவர் பிறக்கின்ற பொழுது உருவாக்கப்படுகின்றார். அப்படி உருவாக்கப்படுகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அங்கத்தை அவர் கைப்பற்றி, அதிலும் குறிப்பாக 14 வயதிலே அரசியலிலே நுழைந்து பல்வேறு போராட்டங்கள், அதிக அளவிலே சிறை சென்றவரும் கலைஞர் தான். போராட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் எதையுமே அவர் வந்து மக்களுக்காக, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே ஒரு வீரம் இருக்கும், ஒரு கம்பீரம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், தெளிவு இருக்கும். கண்டிப்பாக அது மக்களுக்காக போய் சேரும் என்ற ஆற்றல் மிகுந்த தலைவராக கலைஞர்கள் திகழ்ந்தார்கள். நீங்கள் பலமுறை அவர் வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த ஒரு நிகழ்வு? இல்லை, அவர் வந்து இப்போ குறிப்பாக நானும் மரியாதைக்குரிய என்னுடைய சித்தப்பா என்று சொல்கின்ற அரங்கண்ணலும் கலைஞரும் 3 பேரும் ஒரு முறை அரங்கண்ணல் வீட்டிலே எங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தார் எங்கள் சித்தப்பா. அப்போ அவர் வந்து கலந்துக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், எங்கள் சித்தப்பா சொல்கிறாரு, என்னுடைய சொந்தக்கார பையன்தான் ஜிஎஸ் மோகன். நான் சிறு வயது அப்பொழுது. அப்படி அவர் உங்கள் இது சொந்தக்காரர் மட்டும் இல்லை, என்னுடைய கட்சிக்காரர் என்று சொன்னார். ஸோ அந்தளவுக்கு கட்சிக்காரர்களை அரவணைப்பிலே அவர் கவனம் செலுத்தக்கூடியவர். எப்பொழுது நீங்கள் அப்படி அந்த வழியாக போகின்றால், எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா என்ற அந்த பக்குவம் நான் பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட தலைவர்களை எப்பொழுது பார்க்க போகின்றேன் என்ற கேள்வியாகத்தான் இருக்கிறது. அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சியை தொடர்ந்து நடத்துகின்ற ஆற்றல் மிக்க தலைவர். அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள் 1, 2 அல்ல, பல்வேறு திட்டங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அத்தனை திட்டங்களும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மாபெரும் தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்று சொல்வதிலே எனக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது என்று கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால், தமிழ்நாடு என்று பெயர் வாங்கி தந்தவர் பேரறிஞர் அண்ணா. இந்த தினம் சென்னையிலே நாம் இருக்கின்றோமே, சென்னை என்று பெயரை வைத்தவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு தியாக வள்ளல் உள்ளே ஒரு நல்ல ஒப்பற்ற தலைவரை நாம் என்றும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, நீங்கள் சொல்லும்போது, ஆனால் இந்த வைர விழா காணுகின்ற இந்த நிகழ்வில் பல தலைவர்களை இங்கே வந்து நம்ம மேடையில் வந்து உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது. இது வந்து அடுத்து நகரக்கூடிய நகர்வை நமக்கு வந்து தெரியப்படுத்துவதாக இந்த நகர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இல்லை, இப்போது அந்த நகர்வுக்கு வந்து நீங்களாக வந்து ஒரு அனுமானத்தில் அடிப்படையில் சொல்லுகின்றீர்கள். இன்னும் தேர்தல் நடப்பதற்கு பல ஆண்டுகள் இருக்கிறது. 2 ஆண்டுகள் பாராளுமன்றம் இருக்கின்றது. அது சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வரும் என்று சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அது மாநகராட்சி, பேரூராட்சி தேர்தலெல்லாம் வர இருக்கின்றது. ஆனால் அதற்கும் இதற்கும் முடிச்சு போட முடியாது. ஏன்னு சொன்னால், அந்த விழாவிலே கலந்து கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞருடன் பழகியவர்கள், நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். அவர் இந்த நாட்டிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை அவர்கள் கேட்டார்கள். நீங்கள் அவருடைய வியப்பு என்னென்னா, ஒரு பெரிய வியப்புன்னா, நீங்கள் சாய்பாபா பார்த்துருப்பீங்க, சத்ய சாய்பாபா. அவர் வந்து யாரையுமே அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் அவர் போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த சாய்பாபா கலைஞர் வீட்டுக்கு போயிட்டு கலைஞரை பார்த்தார். அப்படி பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் மட்டும் ஏன் அவர் வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது சாய்பாபா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், கலைஞர் மு. கருணாநிதி மட்டுமல்ல, அவர் மின்பிறவிலே ராஜராஜ சோழன் அரசனாக இருந்தவர் அப்படி சொல்லுகின்றார்கள். அப்படி சொல்லுகின்றவரை நான் போய் பார்த்தேன் என்று சொன்னார். ஆக அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் அவர் பேச முடியாமல் அவர் வந்து சில மெடிசனில் இருக்கார். அந்த அடிப்படையில் அவருடன் பழகியவர்கள், உறவாடியவர்கள், கலந்து பேசியவர்கள் இன்று தினம் அவர்கள் வந்து கூட்டத்திலே கலந்து அவரை பாராட்டுகின்றார்கள். நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். முதல் பதிவுக்கு நன்றி. நேரடியாக நம்முடைய மேடைக்கு
பத்திரிகை ஆசிரியர், மூத்த பத்திரிகை ஆசிரியர் திரு ஜெகதீஷ் அவர்கள் வந்திருக்கார். அவரையும் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞருக்கு வைர விழா இது எப்படி பார்க்கப்படுகிறது? அரசியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது? இல்லை அவருடைய வைர விழா காணக்கூடிய சட்டமன்ற அந்த வைர விழா காணக்கூடிய அந்த நிகழ்வு தனிப்பட்ட முறையில் எப்படி பார்க்கப்படுகிறது? முதற்கண் ராஜ் டிவியுடைய அன்பார்ந்த நிர்வாகத்துக்கும் பாசமிக்க நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ராஜ் டிவிக்கும் எனக்கும் உள்ள அந்த அன்பின் அடிப்படையில் சொல்கிறேன். ராஜ் டிவி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் என்னை போன்ற பத்திரிகையாளர் சார்பிலும் 94 வயது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவரது வைர விழா சாதனை என்பது இந்தியாவிலே இதுவரை எந்த அரசியல் தலைவராலும் எந்த அரசு கட்சி சாதனை நிகழ்த்தாத ஒரு சாதனை அது. அதற்காகவும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் சொன்னது இப்போ என்னென்னா 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று, இது இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த ஒரு கட்சி தலைவருமே ஒரு செய்திராத ஒரு சாதனை. சட்டமன்றத்தில் 60 ஆண்டுகள், அதுவும் 1957 தொடங்கி இன்று வரையில் 60 ஆண்டுகள் நிறைவு என்பது எந்த ஒரு தலைவரும் செய்யாத சாதனை. அது மேற்கு வங்க முதல்வராக இருந்த ஜோதி பாசுவா இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலே பல்வேறு சிறுத்தை சாதனை போன எம்ஜிஆர் கூட அந்த அளவுக்கு அவ்வளோ சாதனை படைக்கலை. அதனால் இது ஒரு பெரிய சாதனை. இது அந்த வகையில் இந்த விழா கொண்டாடுறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன இதுனாக்கா, என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இதே போன்ற ஒரு அரங்கில் நம்ம பேசும்போது சொல்லியிருக்கிறேன். கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவர் தனிப்பட்ட திமுகவின் தலைவர் மட்டுமல்ல, அவர் சட்டமன்றத்தில் 60 ஆண்டுகள் சிறந்த சாதனை படைத்த ஒரு தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல் தலைவர். அகில இந்திய அளவில் எல்லா கட்சி தலைவர்களாலும் உற்று நோக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். அவருடைய இந்த விழாவை திமுக கழகத்தின் விழாவாக மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த விழாவாக கொண்டாடி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நீங்க கொண்டாடி அப்படி சொல்றதுக்கான காரணம் அதிமுகவையும் பிஜேபியும் இதுல அழைப்பு கொடுக்கல அப்படின்னு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்க. அதை வைத்துதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இல்ல அதிமுகவும் கூப்பிட முடியாது. எப்படி கூப்பிட முடியும்? இப்ப நமது எம்ஜிஆர்ல கலைஞர் வாழ்கன்னு எழுதுவாங்களா? முரசொலியில இவங்க ஜெயலலிதா வாழ்கன்னு எழுதுவாங்களா? முடியாது. அது வருவாங்களா? முடியாது. அது அந்த ஒரு இது இல்ல. அது இங்கே இல்ல. சட்டமன்ற வைர விழா ஒரு அழைப்பு கொடுப்பதில் தவறு இல்லை அப்படி இல்ல. இது என்ன கேட்டா சட்டமன்றமே கொண்டாடி இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இல்ல, இப்போ சபாநாயகர் தேர்தல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டசபையில மூத்த உறுப்பினர் யார் அவரை கூப்பிட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏஎஸ் பொன்னம்மாளுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவங்க நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ 5 முறை 6 முறை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அதே போல யார் சீனியர்கள் அவங்களும் பண்ணுவாங்க. அது மாதிரி இது சட்டமன்றமே கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அதை நம்ம தவற விட்டது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். பிஜேபி இது அழைக்கல. ஏன்னா இது வைர விழா பற்றி பேச்சு வரும்போது இது எங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காத, ஏன் அழைப்பு விடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு உரிமையோடு தமிழக பிஜேபியினுடைய தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கேள்வி வைத்தார். இப்ப பிஜேபி அழைக்காதது ஏதாவது நான் சொல்றேன். அதுக்கு ஒரு காரணம் இப்போதான் நமக்கு தெரியுது. ஏன்னாக்கா நடுவில் சில இதுக்கு ஸ்டாலின் அதாவது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகிற அவரது அரசியல் கருத்துக்களுக்கும் சரி, மற்ற வகையிலும் சரி, அவருக்கு அந்த காலத்தில் இந்த காலத்தில் தோளோடு தோள் நின்று துணை புரிகின்ற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருந்தார். ஒருவேளை அந்த நேரம் கொடுக்கப்பட்டு இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கூட அழைத்திருக்கலாம். ஏன்னா மோடியை அவர் ஒரு பிரதமராக அவர் ஒரு பிஜேபி தலைவராக இருந்தாலும் அவர் பொது எப்படின்னா பிரதமர் நாட்டுக்கு பொதுவானவர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி அத்தனை மக்களுக்கும் அவர் தான் பிரதமர். ஸோ அவரை அவர் அழைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆக பிரதமர் அலுவலகத்தில் இவருக்கு ஒரு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாதால் கூட இந்த ஒரு வாய்ப்பை தவறி போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா மோடி இவர் நண்பர்கள் தான். இதே பிஜேபியை பாரதிய ஜனதா இந்த தமிழ்நாட்டுக்கு அதிமுக அழைச்சிட்டு முதல்ல, அதுக்கப்புறம் இவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. நான் கூட போன அரங்கில் சொன்னேன், ஞானஸ்நானம் செய்தார்கள்னு சொன்னேன். பிஜேபியில் அதை கூட அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட பிஜேபி தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொல்லி அவர் திரு கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்களே கூட கூறியிருக்கிறார். எல்லா கட்சியும் எந்த கட்சி எனக்கு அதிமுக கூட ஒரு ஃபார்முலா அழைப்பு கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது அரசியல் நாகரிகம் நிறைந்த ஒரு 60 ஆண்டுகள் ஒரு சாதாரண இனி யாரும் நிகழ்த்த முடியாது. சாதனை நிகழ்த்த முடியாது. இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கும் போது இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட போதே இது ஒரு உள்நோக்கம் இருப்பதாக, அதாவது மாற்று அணியினை, அதாவது ஒருமித்த கருத்துடையவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக, இல்ல தேசிய அளவில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தது. அதுல தப்பு ஒன்றும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு அரசியல் கட்சினா எப்போ அரசியலில் முன்னிட்டு தான் செயல்படுவாங்க. எப்படின்னா தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்து தன் கட்சி அதை ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்கோ இல்லை இருக்கிற ஆட்சியை தக்க வைக்கிறது தான் அந்த கட்சி முயற்சி செய்யும். அதில் இவங்க இது மாதிரி ஒரு அணி அமைக்க முயற்சியில் தப்பு கிடையாது. ஏற்கனவே இவங்களோட காங்கிரஸ் கூடவே இருக்குது, திமுகவோட அவங்களோட கூடவே எப்பவுமே இருக்குது.
அப்புறம் இப்போ புதுசாக மார்க்சிஸ்ட்லாம் தனியாக இருந்தவங்களாம் கூப்பிட்டு பேசி வச்சுருக்காங்க. நிதிஷ்குமார்லாம் எந்த அளவுக்கு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஆக அகில இந்திய தலைவர் அழைத்திருக்காங்க. இது ஒரு முயற்சி. இந்த முயற்சி வந்து பிஜேபிக்கு எதிராக அமையக்கூடிய ஒரு கூட்டணின்னு சொன்னால் அதில் ஒன்றும் இவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா பிஜேபியை மட்டும் இங்கே வந்து அதிமுக வந்து அவங்க அரவணைச்சு அதிமுக பக்கம் ஒரு கூட்டணி அமைக்க அவங்க முயற்சி பண்ணும்போது திமுக தனக்கே உரித்தான அந்த ராஜதந்திரம் பயன்படுத்தி அவங்க வந்து அதை ஒரு அகில இந்திய கட்சியாக ஒருங்கிணைத்து இந்த செயல்பட தப்பு இல்லை. ஏன்னாக்கா அடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து மிக சில வாக்குகள் வித்தியாசத்தில் கூட ஏதாவது பிஜேபி வேட்பாளரோ அல்லது இந்த வேட்பாளரோ கூட வெற்றி வாய்ப்பை தவற விடலாம். அந்த அளவுக்கு தான் அல்ல நெக் டு நெக்னு சொல்லுவாங்க மாதிரி ஒருத்தர் பின் ஒருத்தர் தொடர்ந்து தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த வாய்ப்பு பயன்படுத்த தப்பே கிடையாது. என்ன கேட்ட அரசியல் கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கிறதோ இல்லை இது பண்றதோ தப்பே கிடையாது. சரி, இதுல ஒரு பத்திரிகையாளர் என்கிற அடிப்படையில அதாவது கடைசி அவர் எப்ப வந்து சுயமாக அவர் வந்து பேச முடிந்த அளவு கூட அந்த சமயத்தில் கூட கடைசியா ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதத்துக்கு முன்பு கூட பத்திரிகையாளர்களை வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் தினமும் பத்திரிகை துறையில் வந்தவர்களை கூட அவர்கள் வந்து அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு மதிப்பு கொடுத்து பதிலளிக்கக்கூடிய ஒரு பாங்கும் வந்து கலைஞர் அவர்களுக்கிட்ட வந்து இருந்ததை நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்போ ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில் அவர் நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பத்திரிகை சுதந்திரத்துல வந்து அவர் எப்படி வந்து இருந்தாரு அதை பற்றி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னென்னா அவர் வந்து முதல்வராகவும் அந்த கதாசிரியராகவும் திரைப்பட வசனகர்த்தாகவும் மற்ற எல்லா வகையிலையும் வந்து முத்திரை பதிச்சிருக்கார். எல்லாத்தோட எங்களுக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷன்றது ஒரு பெருமை என்னென்னா அவரும் ஒரு பத்திரிகையாளர். அவர் பத்திரிகையாளர் என்பதில் ஒரு பெருமை எனக்கு மட்டும் உங்களுக்கும் சேர்த்து தான் அது. ஏன்னா நம்ம எல்லாரும் பெருமைப்பட விஷயம் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. முரசொலியில் இன்றைக்கும் திமுகவினர் வந்து மாறாமல் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகைன்னா முரசொலி. அந்த முரசொலியை உருவாக்கி உருவாக்கி அது ஒரு ஆலமரமாக இது பண்ணாருன்னா அந்த பெருமை முழுவதும் அவருக்கு தான் சேரும். அந்த அளவுக்கு உழைப்பவர். அங்கே பத்திரிகையாளர் அதே மாதிரி அறிவாலயத்தில் அப்போல்லாம் அவர் ஆளுங்கட்சியில் தான் சரி எதிர்கட்சியில் தான் சரி எப்போ வந்தாலும் ப்ரெஸ்ஸுன்னு பார்த்துட்டா உடனே நின்று பேசிட்டு போவார். தமிழ்நாட்டில் நான் அறிஞ்ச வரையில் எந்த கேள்வி கேட்டாலும் பத்திரிகையாளர் கேட்டாலும் முகம் சுளிக்காமல் பதில் சொல்லக்கூடியவர்கள் 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று வந்து அவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், இன்னொரு வாழப்பாடி திரு கே ராமமூர்த்தி அவர்கள். 2 பேர் தான் எந்த கேள்வி கேட்டாலும் கோச்சிக்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு தலைவர்களாக அவங்க தான் திகழ்ந்தாங்க. பத்திரிகையாளரை பொறுத்து எதை வேணால் கேட்கலாம் அவர்கிட்ட எதை வேணால் சொல்ல எதனா கேட்கலாம். 2வது அவர் நினைவாற்றல். 1991 ராஜீவ்காந்தி மரணத்தை சில சம்பவம்லாம் சொல்கிறேன். சில கேள்வி 1991 அதான் 91 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறந்தபோது தமிழ்நாட்டில் வந்து அந்த பிரச்சாரம் அதிமுக காங்கிரஸ் அணியை வந்து பிரச்சாரம் நிறுத்திட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பத்திரிகைகள் நாங்கள்லாம் சொன்ன இந்த மாதிரி எலெக்ஷனே வந்து நம்ம தள்ளி போட சொல்லலாம்னு கேட்டபோது இல்லை பிரச்சாரம் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இப்போ ஒன்றும் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு சில மாதங்கள் கழித்து பத்திரிகை செஞ்ச போது இவங்கெல்லாம் சொன்னாங்க நம்ம அப்போ கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு அந்த ஒரு இதெல்லாம் சொல்லி சொன்னார். ஏற்றுப்பார், சொல்கிற கருத்தை ஏற்றுப்பார், விமர்சனங்களையும் தாங்கிப்பார். பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் அவர் முதல்ல எப்படி இருந்தாலும் தெரியாது. நான் வந்து அவரை 78 அவரை இது பண்ணிகிட்ருக்கேன். 70 நான் பார்த்த வரைக்கும் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பத்திரிகையாளர் இருந்தாலும் யார் வந்து நமது எம்ஜிஆர் பத்திரிகை இருந்தாலும் கூட யாராக இருந்தாலும் சரி எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார். சரிக்கா பதில் சொல்லக்கூடியவர். திரு மோகனம், உங்ககிட்ட வந்து கேட்பது குறிப்பாக இது காங்கிரஸ் வந்து ஒரு முன்னெடுக்க வேண்டிய முயற்சியை எடுக்காமல் போனது, எடுக்காமல் தவறி விட்டதை திமுக வந்து அதை முயற்சி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு தேசிய அளவில் ஒரு மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டணியை, ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க காங்கிரஸ் வந்து தவறிவிட்டது. அது திமுக ஒரு முயற்சியாக, ஏன்னா விபி சிங் காலத்திலையும் இது போன்ற ஒரு முயற்சி வந்து நடந்திருக்கு. அதுபோல் அந்த முயற்சி இப்போ 2வது முறையாக இது போல நடந்ததாக வந்து பார்க்கிறதா எப்படி? அது இல்லை, காங்கிரஸ் முயற்சி செய்து தோல்விவிட்டதோ இல்லை இப்போ முயலாமல் போய்விட்டதோ சொல்ல முடியாது. இங்கே தமிழ்நாடை பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏற்கனவே காங்கிரஸ் எங்களுடன் தான் கூட்டணியாக இருக்கின்றது. அதிலே எங்களுடன் பல முறை கூட்டணி அமைத்தவர்கள் எங்களுடன் இன்றைய தினம் அழைப்பு அழைத்து அவர்களெல்லாம் வந்திருக்கின்றார்கள். அவருடன் வந்து கூட்டணி அமைப்பது தேர்தல் பொழுது தான் கூட்டணியை பற்றி நாங்கள் வந்து பரிசீலிக்கப்படும். அதிலே வந்து வருவதிலே எங்களுக்கு கூட்டணிக்கான ஒரு அச்சாரமாக இருக்கலாம், இருக்கலாம். அது தவறு என்ன இருக்கிறது? இப்போ ஒரு தலைவரை புகழ்ந்து பேசுவதற்காக அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அப்படி வருகை தந்திருக்கின்ற பொழுது அவருடைய கருத்துக்களை பரிமாறுகின்றார்கள். இந்த பேசுகின்ற பொழுது பல்வேறு தலைவர்கள் அவருடன் பேசுகின்ற பொழுது அவருடைய பழகியதெல்லாம் சொல்லுகின்றார்கள். அப்போது இந்த இப்போ நீங்கள் இந்தியாவிலே பொறுத்தளவு இவ்வளவு வயது முதிர்ந்த ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. அரசியலே கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலம்
அரசியலே இருந்தவர். பொது வாழ்விலே 80 ஆண்டு காலம் அரசியலே, அதுவும் பொது வாழ்விலே இருந்தவர். அதிலும் 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகின்றார். பல்வேறு நலத்திட்டங்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கு பொறுத்தளவு ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டுமேனால், அதாவது ஒரு ஆய்வு செய்கிறாங்க. இந்தியாவில் ஆய்வு செய்கின்ற பொழுது, அதாவது ஒரு வேளை சாப்பிடுகின்றவர்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இருப்பதாக அவருடன் சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே. அப்போது 60 லட்சம் பேர் 2 வேளை சாப்பிடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அப்போ இதற்கு என்ன தீர்வு என்று கேட்கின்ற பொழுது, இலவசமாக அரிசியை வழங்க வேண்டும் ரேஷன் கார்டில். அப்படி இலவசமாக வழங்கினா மக்கள் கொஞ்சம் சங்கீதப்படுவாங்க. அதனால் 1 கிலோ 1 ரூபாய் அரிசியை கொண்டு வந்தார். அது பலவித மாற்றங்களையும் மக்களுடைய பசிப்பினியை போக்கியதாக மக்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 1,50,00,000 பேர் அதனால் பயனடைந்தார்கள். அது மட்டும் அல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டிற்காக நீங்கள் எந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும், அதுவும் பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட 33 விழுக்காடு, அது பஞ்சாயத்து, நகராட்சி, ஒன்றியம் போன்ற தேர்தல்களிலே அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 44,250 பேருக்கு பெண்கள் சேர்மனாக, கவுன்சிலராக பல்வேறு நிலைப்பாடுகளை அவர்கள் பணியாற்றுகிற வாய்ப்பை தந்தவர் கலைஞர். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அதான் சொல்ல வரேன். அடுத்து சொல்ல அதான் நீங்க அதுக்குள்ள முந்திக்கிட்டீங்க. சொத்தில் சம உரிமை நீங்க கடந்த ஆண்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்தாங்க. 2005க்கு பிறகுதான் இந்தியா முழுக்க பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே 1989 சட்டமன்றத்திலே அதை கூடி அதை சட்டம் ஏற்றப்பட்டு ஜனாதிபதி பரிசீலனைப்பட்டு அது ஏற்றப்பட்டு விட்டது. ஆகையால் அந்த சட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றமே ஆணையிட்டது. அப்படி பெண்களுக்காகவே பல திட்டங்கள், நீங்க அரசு வேலை வாய்ப்புகள், இப்போ ஜெயலலிதா அம்மையார் கூட டெஸ்மா என்ற சட்டங்கள் எல்லாம் கொண்டு அரசாங்க ஊழியர்களை நசுக்க பார்த்தார்கள். ஆனால் அதை கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பின்னால் அந்த டெஸ்மா எல்லாம் ஒழித்துவிட்டு அதாவது மத்திய சர்க்காருக்கு இணையாக சம்பளத்தை வழங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தினம் விவசாயிகள் பாடுபடுகின்றார்களே, இந்த தினம் அவர்கள் மத்திய அரசிலே சென்று அவர்கள் போராடுகின்றார்களே, அந்த நிலை கலைஞர் ஆட்சி காலத்திலே இருந்தது. அவர் உடனே எந்தவித தயக்கம் இல்லாமல் அவர் அந்த கடனை, கோஆபரேட்டிவ் சொசைட்டி கடனை 7,000 கோடி ரத்து செய்தார்கள். இலவசமாக விவசாயிகளுக்கு மின்சார வசதி செய்து தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்க சொல்லுகிற இது மட்டுமல்ல, பல திட்டங்கள் இருக்கு, யாரும் அதை மறுக்கல. ஆனா அதே சமயத்துல இது தேசிய அளவில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குமோ? இல்லை, தேசிய அளவிலே திரும்பி பார்க்கின்ற ஒரு இதுவா இருக்கிறது. தேசிய அளவில் தமிழகத்தில் தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட இடம் நிச்சயமாக உள்ளது, யாரும் மறுக்க முடியாது. ஆனா இது தேசிய அளவில் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம். காரணம் தேசிய அளவிலே ஒரு தலைவர் 94 வயதை கொண்டாடுகின்ற தலைவர், இந்தியாவிலே மிக முக்கியமான தலைவர். அப்ப தேசிய அளவிலே பார்க்கின்ற அளவு தானே இருக்கிறது, அது வரவேற்கத்தக்கது தானே. சரி, உங்கள்கிட்ட திருப்பி வரேன். திரு ஜெகதீஷ், உங்ககிட்ட கேட்கும்போது காங்கிரஸ் செய்ய தவறியதை தான் திமுக முன்னெடுக்கிறதா? இல்லை, ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலை முன்வைத்து சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் டெல்லியிலே ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். அது இந்த வைர விழாவுக்கு ஏற்கனவே முயற்சி நடந்துட்டு இருக்காது. ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா இவர் கொஞ்சம் தன் தந்தையை போலவே இந்த அரசியல் சதுரங்கத்துல இவர் கொஞ்சம் முந்தி கொண்டிருப்பது இவர் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிமுக 2ஆக பிளவுபட்டு நிற்கிது. அடுத்து திமுக மட்டும்தான் ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது. காங்கிரஸுடைய பலம் உங்களுக்கு தெரியும், பிஜேபியுடைய பலம் உங்களுக்கு தெரியும், மற்ற கட்சிகள் பலம்லாம் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும் எல்லாமே. ஸோ இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பிரதிநிதிப்படுத்துவது எப்படின்னா, முன்னதான் தமிழ்நாடுன்னு சொன்னால் காமராஜர் தெரியும், அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் அண்ணா, அதுக்கு பிறகு இவர் கலைஞர் கருணாநிதி, அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி அவங்க முகம் தான் தெரியும். இப்போ தமிழ்நாடுன்னு சொன்னால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நினைவுபடுத்துகிற வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் நடத்தி ஒரு நல்ல பேர் ஈட்டி கொண்டார். ஏனென்றால் அது தன் தந்தைக்கான 94 வயது விழா என்பது, பிறகு 60 ஆண்டு சட்டப்பேரவை ஒரு வைர விழா என்பது, இதெல்லாம் தவிர்த்து அனைத்து கட்சிகளையும், அதாவது வடமாநில கட்சி ஒருங்கிணைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம். அது பெரிய இடியாப்ப சிக்கல், அவங்ககிட்டலாம் பேசி சமாளிக்க முடியாது. அந்த வடமாநில கட்சிகள்லாம் கொண்டு ஒருங்கிணைத்து அவர் கலைஞர் திரு மு. கருணாநிதி அவர்கள் பேரில் ஒருங்கிணைத்து இவரை கொண்டு நடத்தி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம்.
நீங்கள் அந்த மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம தெரியாம இங்கே இருந்துட்டு இருக்கோம். இல்ல அங்கே வரக்கூடிய அந்த அரசியல் நெடியை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த அரசியல் பேச்சுக்கள் அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஒரு கருத்துக்கள் எல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் தெரியும் இந்த விளைவு. இருந்தாலும் நீங்க சொன்னது மாதிரி இது வந்து அவரை வந்து இது எந்த வகையிலையும் வந்து என்ன சொல்றது, அது திமுக வந்து ஒரு சாதகமான நிலை தான் இது. சொல்லும்போது தமிழகத்துல அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கு. அது பொதுவாக வந்து இப்ப அதிமுகவினுடைய ஆட்சி இருந்தாலும் கூட அது அதனுடைய செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஆனா எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை வந்து ஆளும் கட்சி மீது வைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து ரெண்டாக வந்து பிளவுபட்டு இருக்கு. அதனால யார் வந்து இப்போ ஒன்று சேர்வார்களா இணைவார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வினா அங்கு வந்து இருக்கு. இந்த சமயத்துல திமுக வந்து கூட்டுகின்ற இந்த விழா என்பது திமுகவுக்கு மேலும் ஒரு பலத்தை வந்து சேர்க்கும். நிச்சயமா ஒரு நல்ல ஒரு கூடுதல் பலத்தையும் அவங்களுக்கு உத்வேகத்தையும் கொடுக்கும். ஏன்னா திமுக தொண்டர்கள் வந்து தொடர்ந்து தோல்வி சந்திச்சா கூட அவங்க வந்து அதில் தோண்டு விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 72 திண்டுக்கல் ஆரம்பித்து 74 கோவை மேற்கு இடைத்தேர்தல் ஆரம்பித்து பாண்டிச்சேரி பொது தேர்தல், அதுக்கப்புறம் 77 நாடாளுமன்ற தேர்தல், அதே 70 சட்டமன்ற தேர்தல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1989 வரைக்கும் திமுக தொடர் தோல்வி. 1980 மக்களவை தவிர எம்பி எலெக்ஷன் தவிர மீது எல்லா தேர்தலையும் படுதோல்வி சந்திச்சாலும் அவங்க தோழ மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த திமுக தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் உற்சாகட்டாணி கழிக்கிற வகையில் அவர் திரு மு க ஸ்டாலின் செயல்பட்டிருக்கார். ஆனால் அவருக்கு வந்து இந்த அங்கீகாரம்ன்றது ரொம்ப தாமதமாக தான் கிடைக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலர் வட்ட செயலர் எல்லாம் இருப்பாங்க, மந்திரி ஆவாங்க, எல்லாம் ஆவாங்க. ஆனால் இவர் வந்து அவர் திரு மு கருணாநிதி மகனாக பிறந்ததுக்காகவே அவருக்கு வந்து எல்லா பதவியுமே தாமதம் தரப்பட்டிருக்கு. ஏன்னா 89 ஆட்சிக்கு வந்த போதும் அவருக்கு ஒன்றும் பண்ணலை. 96 வரும்போது சென்னை மேயர் பதவி கொடுக்குறாங்க. 2006 தான் அவருக்கு வந்து உள்ளாட்சித்துறையை கொடுக்குறாங்க. ஆக அவருக்கு எந்த அங்கீகாரம் தாமதம் வந்திருக்கு. ஆனால் அவருடைய உழைப்புக்கு இது ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு சாதாரண விஷயம்தான் உழைப்புக்கு. இதெல்லாம் வந்து அவருக்கு எப்போ கிடைத்திருக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம். சரி, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடரும். மக்கள் மேடை நிகழ்ச்சி தொடர்கிறது. திரு மோகன் சார் உங்களிடம் வந்து கேட்பது, நம்ம நிகழ்ச்சியுடைய ஆல்மோஸ்ட் வந்து நிறைவு பகுதியெல்லாம் வந்துட்டோம். ஏன்னா நிறைய தலைவர்கள் இன்னும் வந்து லைவில் பேச போகிறாங்க. அதற்காக கலைஞரை பற்றி கடைசியாக நீங்கள் ஏதாவது கூற விரும்புவது? அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அவர் பாடுபட்ட மிகப்பெரிய தலைவர். அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சகோதரர்களுக்கு 3.5% இடஒதுக்கீடும், அதாவது அங்கேயருக்கு வந்து ஒரு 3% விழுக்காடு, அதில் ஒதுக்கீடும், அதிலும் குறிப்பாக வன்னியர் சமுதாயம், ராமதாஸ் அவரை மறக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக அங்கீகாரம் பெற்றப்பட்டது. அதை கொண்டு வந்தவர் கலைஞர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்பொழுது 2009 இங்கே திருநெல்வேலியில் இருக்கின்ற அது தாமிரபரணி ஆற்றை வந்து அதை வந்து ஒருங்கிணைக்க பாடுபட்டார். அதை வந்து 2009 கொண்டு வரார். அதாவது அசம்பிளியில் கொண்டு வந்து 314 கோடி அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்டு அதில் 214 கோடியை வந்து அதுக்கு கொடுத்து அந்த பணிகள் எல்லாம் நடைமுறையில் இருக்குது. நம்பியாறு, தாமிரபரணி ஆறு, இதெல்லாம் காவிரி ஆறு, காவிரி இன்னொரு 3 ஆறுகளையும் ஒருங்கிணைத்து அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அப்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்காக சுய இது கிடையாது. உங்களுக்கு மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதிலே எங்களுக்கு வரப்பிரசாதமாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர். இப்போ ஒரு ஆக்டிவா இல்லாதது எப்படி வந்து பாக்குறீங்க? ஆக்டிவ்லாம் இல்லாம கட்சிக்கு வந்து அதுக்குதான் இல்ல ஒன்றும் கிடையாது. இப்போ அவரும் வந்து இப்போ தற்சமயம் தானே வருது. அதுக்கு முன்னாடி அவர் எழுதினாரு, பேசினாரு, மேடையில் கலந்து கொண்டாரு. இப்போ வந்து டாக்டருடைய அட்வைஸ் அவர் ரெஸ்ட்ல இருக்காரு. அதற்கு இணையாக செயல் தலைவர் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால எங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. எப்பொழுதும் போல இப்பொழுது நீங்கள் வந்து தேர்தல் நடத்தினாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும். அதில் எந்தவித தயக்கமும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சரி, திரு ஜெகதீஷன் சார், நீங்கள் ஒரு இறுதி கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் சொன்னீங்கன்னாக்கா, இப்போ அவர் திமுக தலைவர் திரு மு கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக செயல்படும் இயக்கம் என்று கூறுவார். அது உண்மையிலேயே இப்போது அவரது அரசியல் வாரிசாகவும் அவரது உண்மையான வாரிசாக இருக்கக்கூடிய திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிரூபித்து வருகிறார். அதை தவிர ஏற்கனவே அன்பு சகோதரர் சொன்னது போல் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்லாம் எடுத்திங்கனாக்கா ஒரு 67% திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தான். இந்த நெடுஞ்சாலைகளாகட்டும், இல்லை இந்த பைபாஸ் ரோடுகளாகட்டும், மற்ற பாலங்கள், அணைகள் எல்லாம் எடுத்துக்கங்க. காமராஜர் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சி காலத்தில் அது ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. எம்ஜிஆர் ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள், சத்துணவு, அது மாதிரி ஏழைகளுக்கு உதவும் திட்டங்கள் வந்தது.
இந்த பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வந்து இவங்க ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது என்பது ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து அவர் பேசவில்லை என்றாலும் கூட அவரது மனசாட்சியாக, அவரது மூளையாக, ஏன் இன்னும் சொல்லப்போனால் அவரது பிரதிபிம்பமாக அவர் திமுக செயல் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் திகழ்கிறார். அவர் திமுக நல்லபடி வழிநடத்துவார். திமுகவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த மாநில சுயாட்சி அப்படிங்கிற கருத்தை வந்து தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தவர். எங்க மாநில அடிப்படையில் சுயாட்சி இந்த சூழ்நிலை தமிழகத்தில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையோடு வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி? அதாவது இந்த மாநில சுயாட்சின்றது அதுக்கப்புறம் எப்படி ஆகிப்போச்சுனாக்கா மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி அதை இது பண்ணாங்க. பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில் அந்த மாநில சுயாட்சி என்பது மிக மிக வேகமாக ஒரு எரிமலை போல் பொங்கி பிரவாகமாக பேசிய காலங்களாக இருக்குது. அண்ணா காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் என்கிற அளவில் அது நிற்கிறது. அந்த வகையில் மாநிலத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர் தான் திரு மு. கருணாநிதி அவர்கள். ஏனென்றால் ஜனநாயகத்தை காப்பதற்காக அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்ததுக்காக 76 ஆட்சியை பறி கொடுத்தார். அதற்கு பிறகு இலங்கை தமிழர் பிரச்சனையையும் மற்ற அந்த விவகாரம் சேர்த்து அந்த 91 ஒரு ஆட்சியை பறி கொடுத்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக கொடுக்கக்கூடிய இயக்கமாக திமுகவும் அதன் தலைவர்களும் இருக்கிறார்கள். ஓகே, அதனால தொடர்ச்சியாக அவங்க இந்த அணியில வந்துட்டு மக்களுக்காக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அது சிறப்பாக செயல்படக்கூடிய இயக்கமாக இருக்கிறது. சரிங்க சார், இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தமைக்கு எங்கள் நிலையத்தின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றி. நேயர்களே, எது எப்படி இருந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஒரு நபரை சுற்றியே வந்து அரசியல் பார்வை என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாவிட்டாலும் சரி, திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி என்கிற பெயரை முன்வைத்துதான் இங்கு தொடர்ச்சியாக அரசியல் நடைபெற்று கொண்டிருப்பது என்பது உண்மை. அவருடைய பணி வந்து மேலும் வந்து சிறக்க பல்வேறு தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இன்னும் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 2 விருந்தினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றனர். இனிமேல் நடக்கக்கூடியவற்றை தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.